அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். கும்பராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 2026 ஆகஸ்ட் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் நவ கிரகங்களின் பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு நல்ல மாற்றங்கள், ஒரு முன்னேற்றங்கள், நம்ம எதிர்பார்க்கக்கூடிய சில காரியங்களை எந்த அளவுக்கு நம்ம சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு காலமாக அமையப்போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. முதலாக பார்க்கக்கூடியவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. கும்பம், அதாவது எப்போவுமே எதிலையும் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையான ராசி தான் இந்த கும்பராசி. இந்த கும்பராசியில் பிறந்தவங்க தனி மனிதனாக ஆளக்கூடிய தன்மை யோகம் இந்த கும்பராசிக்கு உண்டு. அதே நேரத்தில் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி சொந்த பந்தம் ஜாதி ஜனம் ஊரெல்லாம் உறம்புறையாக இருந்தால் கூட ஒரு சொம்பு தண்ணிக்கு கூட நமக்கு உபகாரம் இல்லை அப்படின்னு நினச்சி வாழ்ந்து சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு திறமையானவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள். ஆனால் இந்த கும்பராசிக்காரர் பார்த்தோம்னா பிறந்த ஊரில் இருக்கிறத விட வெளியூரில் தான் அதிகமாக இருப்பாங்க. அந்த இடத்துல இருந்து அவங்க வளர்ச்சி அடைவாங்க. ஆனால் சொந்த திறமையில் தான் இவங்க சாதிப்பாங்க. அது மட்டும் கிடையாது, கட்டிய மனைவிக்கும் சரி, இல்லையா கணவர் இருந்தாலும் சரி, அவங்களுக்காகவே முழுமையான தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து ஜெயம் ஆள வேண்டிய ஒரு ஆளுமை தன்மை கொண்டவங்க தான் இந்த கும்பராசியில் பிறந்த அன்பர்கள். ஆனால் அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த ஒரு 5.5 வருஷ காலகட்டத்தில் எத்தனையோ ஒரு சிரமங்களை கடந்து வந்திருக்கிறீங்க, நெருக்கடிகளையும் சந்திச்சிருக்கிறீங்க. அதே சமயத்தில் அடுத்தவங்களால் பாதிப்புகள் அடையக்கூடிய ஒரு மன குழப்பங்களையும் அடைஞ்சிருப்பீங்க. பொருளாதார ரீதியிலையும் இடையூறுகளையும் சந்திச்சிருப்பீங்க. ஆனால் அந்த அளவுக்கு சனியின் தாக்கம் அதிகமாக இருந்தது. ஜென்மத்தில் ராகு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்போ உடல் ரீதியிலையும் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்திருக்கும். இடம் மாற்றங்கள் பண்ணி நிம்மதி இல்லை. அதாவது பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, அங்கே போனோம் இங்கே போனோம் எது எல்லாமே செஞ்சோம், ஆனால் இன்னைக்கு எதுலேயும் திருப்தி இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கும். ஏன்னா ஜென்ம ராகு 7ஆம் இடத்துல கேது. சரிங்களா? அதாவது தன் எடுக்கக்கூடிய ஒரு முடிவுகளும் சரியாக இல்லை. அதே நேரத்தில் சரியாக இல்லைன்னா சரியாக இருந்தது, அது சரியாக அமையலை. அதே மாதிரி 7ஆம் இடங்கிறது அடுத்தவங்களோட ஐடியா கேட்டாலும் அதை விட வெறும் குழப்பத்தை கொடுத்துருக்கும். ஆனால் இந்த சூழ்நிலையில் இருந்து ஆச்சுங்களா மீண்டு வர்றதை எப்படின்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு 6ஆம் இடத்துல குரு வேற போய் இப்போ உச்சமாக அடைஞ்சிட்டாரு. சரிங்களா? மறைஞ்சிட்டாரு. ஆனால் நல்ல விஷயங்கள் பண்ணலனாலும், அதாவது அதோட சூரிய பகவான் 7ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல இருந்து அந்த குருவின் நட்பு பெற்ற நிலையில் இருந்து அந்த 17ஆம் தேதி அந்த சூரியன் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல ஆட்சி நிலையிலிருந்து உங்களுடைய ஜென்மத்தை பார்க்கறதுனால, சரிங்களா, இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுக்கு ஒரு வெளிச்சம் பிறக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாக்கும். அதே நேரத்தில் அந்த குரு உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்க்கறதுனால சுப செலவுகள் பண்ணலாம். சரிங்களா? அதாவது இது வரைக்கும் விரயங்கள் பண்ணினீங்க, கிரையும் பண்ணுவீங்க. அதே நேரத்தில் ஒரு இடத்த விற்று ஒரு இடம் வாங்க வேண்டிய வாய்ப்புகள் உருவாகும். ஒரு இடத்த விற்றோம்னா பெரிய பிரச்சனைகள் தீர்த்தரலாம். நம்மளுடைய நிலைமைக்கு தகுந்த மாதிரி, நம்ம சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. முடியாமல் தள்ளி போயிட்டு இருந்திருக்கும். கண்டிப்பாக இப்போ முடியும். ஆச்சுங்களா? சம்பாரித்த பணம், காசு, சொத்து, சுகம், ஆஸ்தி, அந்தஸ்து அத்தனை இருந்தாலும் நிம்மதி இல்லைங்கிறவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் இருந்து நிச்சயமாக உருவாகும். 2ஆம் இடத்துல சனி, கவலையப்படாதீங்க, 7.5 சனி தான். ஆச்சுங்களா? அது முதல் சுற்றா 2ஆம் சுற்றாங்கிறது மட்டும் உங்கள் ஜாதகத்தை பார்த்து கணிச்சு தெரிஞ்சுக்கோங்க. அதாவது முதல் சுற்றா இருந்தாலும் சரிங்களா, 30 வயசுக்குள்ளே நீங்கள் பிறந்தவங்களாக இருந்தீங்கன்னா உங்கள் வயசு ஆச்சுங்களா, கண்டிப்பாக வக்ர நிலையை அடைஞ்சிருக்கிறார் இந்த குரு, சனி. ஆனால் குரு பகவான் உச்சநிலையிலிருந்து 2ஆம் இடத்தை பார்க்குது. அப்போது அப்படியே ஒரு பளிர்னு ஒரு வெளிச்சம் ஆச்சுங்களா. எவ்வளோ நம்ம கட்டி போட்ட மாதிரி இறுக்கி வச்ச மாதிரி இருந்ததோ அதுலேருந்து ஒரு ரிலீஃப் கிடைச்ச மாதிரி இந்த ஆகஸ்ட்லேருந்து பார்த்துக்குங்க. நிச்சயமாக ஆச்சுங்களா. பணம், எவ்வளவோ நம்ம பணத்துக்கு கஷ்டப்பட்டோம். ஆனால் பார்த்தோம்னா பணம் இன்றைக்கி கேட்காமல் வருதே. ஒரு லோனுக்கு அப்ளை பண்ணோம், வராதுன்னு நினச்சோம், பரவாயில்ல வந்துருச்சு. இதனால் இத்தனை ஒரு மாதம் இப்போ இன்றைக்கி வந்துடும் நாளைக்கு வந்துடும் சொன்னாங்க. ஒரு கையெழுத்து கிடைக்காதனால இவ்வளோ தள்ளி போய்ட்டு இருந்தது. இப்போ பார்த்தா திடீர் கிடச்சிருச்சே அப்படிங்கிற திருப்தி கிடைக்கும். குடும்ப ரீதியிலேயே இருந்த குழப்பங்கள் கண்டிப்பாக தீரும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லை, சிறு சிறு சங்கடத்துக்கு கூட சங்கடங்கள், சிறு சிறு பிரச்சனைக்கு சங்கடங்கள் வருது. அப்புறம் பார்த்தோம்னா வெளிப்படையே பேச முடிய மாட்டேங்குது. அப்படியே வாய் திறந்தாலும் சண்டை சத்துருவாக தான் இருக்குது. ஆக மொத்தத்தில் நாம் வாழ்கிற வாழ்க்கை இன்றைக்கி அடுத்தவங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. நம்மளுடைய நிலைமை பார்த்தோம்னா அடுத்தவங்க நம்மளை பார்த்து புறாம்பட்டவங்க இன்றைக்கி சந்தோஷம் அடைகிற அளவுக்கு நிலைமை மாறிட்டு இருக்குது. அந்த வருத்தம் எல்லாம் விட்டுருங்க. சரிங்களா? எல்லாம் சரியாயிடும். ஏன்னா குரு கரெக்டாக 2ஆம் இடத்தை பார்க்குது. அதை விட விரய ஸ்தானத்தையும் பார்க்குது. சுப செலவுகள் பண்ணுவீங்க. சந்தோஷமான விஷயங்களுக்காக செலவு பண்ணுவீங்க. செலவு பண்ணாமல் எதுவுமே கிடைக்காது. சரிங்களா? அதாவது அதே மாதிரி கொஞ்சம் பயணங்கள் அப்படின்னா ஒரு விசிட் போகிறது, ஒரு டூர் போகிறது, ஒரு கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுங்கள்.
பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வரும். பண்ண வேண்டிய சந்தர்ப்பம் வந்தால் தானே நம்ம போக முடியும். நாமளும் போகலான்னு நினைக்கிறோம். அங்கே போகலாம், இங்கே போகலாம், ஒரு கோயிலுக்கு போகலாம், சாமி கும்பிடலாம் இல்லையா? ஒரு மன ரிலாக்ஸுக்காக அப்படியே கொஞ்சம் ஒரு டூரிஸ்ட் மாதிரி போயிட்டு வரலாம் அப்படின்னு கணக்கு போடுவோம். நம்ம வீட்லேயே 1000 பிரச்சனைகள் இருந்தால் நாம் எந்த டூரிஸ்ட் போகிற மாதிரி ஒரு வெறுப்பு வந்துடும் இல்லையா? ஆனால் அந்த மாதிரி சந்தர்ப்பம் வரல. ஆனால் இப்போ வரும், கிடைக்கும். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா, அதாவது உங்களுடைய ராசிக்கு அதாவது 8ஆம் பாவகத்தில் சுக்கிரன் வந்து இந்த மாதம் ஃபுல்லாக இருக்க போகிறாருங்க. சரிங்களா? அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு 4ஆம் சுகஸ்தானாதிபதி. இன்னொன்று பார்த்தோம்னா, அந்த சுக்கிரன் வந்து உங்களுக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி, 9ஆம் அதிபதி. 8ஆம் இடத்துல மறைஞ்சதுனால, அப்பா உறவு முறையில் அப்பா, மகன் அது குழந்தையா இருந்தாலும் சரி, பெரிய வயதானவர்களா இருந்தாலும் சரி. அதாவது கொஞ்சம் வந்து கொஞ்சம் ஏதோ ஒருத்தர் சொல்லும்போது கொஞ்சம் விட்டு குடுத்து போகணும். ஃபர்ஸ்ட்டு. ஆரோக்கிய விஷயத்தில கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். அடுத்தது பார்த்தோம்னா, அப்பா சொத்து பத்து இருக்குது. அந்த இடத்துல நம்ம வந்து ஏதாவது ஒண்ணு போய் பண்ணலாம். இல்லையா வந்து அத விக்கிறதுக்கு உண்டான முயற்சி எடுக்கலாம். இல்லையா அந்த இடத்துல வீடு கட்டலாம். அந்த மாரி விஷயங்கள் நல்லதும் சரி, கெட்டதும் சரி, எதுவா இருந்தாலும் இந்த மாதத்துல அந்த முயற்சிகள் நீங்க எடுக்க வேண்டாங்க. சரிங்களா? அப்புறம் அப்பா கிட்ட கொஞ்சம் நெருக்கம் அது இருக்கிறத விட கொஞ்சம் பேசுங்க, பண்ணுங்க. அதான் அதிகமான நெருக்கத்த குடுத்தோம்னா சங்கடங்கள் வந்துரும். இல்லையா நம்மளுடைய நேரத்துல அவங்களுக்கு கூட ஆரோக்கிய பாதிப்புகள் ஏதாவது சிரமங்கள் வரும். அதனால கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. பாக்கியாதிபதி ஸ்தானமா இருக்கிறதுனால, அதாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வர்றது, இது எல்லாமே வந்து அதுக்கு பரிவர்த்தனையா அமைஞ்சிக்கும். இன்னொரு விதத்தில பார்த்தோம்னா, அதாவது இந்த உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி. அடுத்தது பார்த்தோம்னா, ஆ 3ஆம் அதிபதியும், அடுத்தது உங்களுடைய ராசிக்கு பாக்கியாதிபதி 10ஆம் அதிபதியும் செவ்வாய் பகவான் வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கிறது அற்புதமான ஒரு வளர்ச்சி. சரிங்களா? அப்போ நம்முடைய ஆசை ஒரு கனவு, கற்பனை இதுதான் தொழில் பண்ணணும்னு நெனைச்சிருப்போம். அந்த தொழில் செய்யணும்னு நெனைச்சிருப்போம். சந்தர்ப்பம் அமைஞ்சிருக்காது. இல்ல ஒருவேளை நம்ம பண்ணி கூட நஷ்டங்கள சந்திச்சிருப்போம். அந்த மாரி பிரச்சனைகளுக்கு வந்து இதுவரைக்கும் நமக்கு அதாவது முடியாத சில விஷயங்கள் உங்களுக்கு முடியும். சரிங்களா? ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு சக்சஸ் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏற்படும். சமுதாயத்தில ஒரு ஒரு ச ஒரு நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும். அதே மாரி ஒரு அரசாங்கத் துறையில வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு ட்ரான்ஸ்ஃபர் எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க. கிடைக்கலைன்னா கண்டிப்பா கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உருவாகும். அது உங்களுக்கு ஒரு பெரிய அந்த இடத்துல ஒரு மதிப்பு, மரியாதை, ஒரு புகழ் உருவாகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கான ஒரு சூழ்நிலைகள் அங்கு உண்டாக்கும். அப்போ அது உண்டாக்கும்போது அதை நம்ம யூஸ் பண்ணிக்கணும், பயன்படுத்திக்கணும். சரிங்களா? அப்புறம் பார்த்தோம்னா அரசியல் துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு, கும்பராசிக்காரர் எல்லாம் பெரிய ஆளுங்க தான். நம்ப எப்பவுமே சமுதாயம்னா நாம தான் அக்கறை எடுத்து ஓடி போய் செய்யக்கூடியவங்க தான், நல்லவங்க தான். ஊர்ல இருக்கிறோம்னா, நம்மளுடைய அதாவது வர்க்கத்துக்கு அப்படின்னா, நம்ம மூதாதையவிலிருந்து, நம்ம தாத்தா பாட்டியிலிருந்து அதாவது ஊருக்குன்னு ஒரு பேர் அப்படின்னா, நல்லா வாழ்ந்த குடும்பம். நம்ம ஊருக்காக இவங்கலாம் நல்லது பண்ணாங்க, பார்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற குடும்பத்தில தான் இந்த கும்பராசிக்காரர் பிறந்திருப்பீங்க. சரிங்களா? ஆனா, அப்பேற்பட்ட தனக்கு இன்னைக்கு வந்து நம்ம ஊருக்கு போக முடியல. அப்படியே போனாலும் அங்கே வந்து 4 பேர் நல்லா இருக்கிறவங்க ஒருத்தனால நமக்கு ஒரு இடைஞ்சல் வந்துட்டு இருக்கிறதுனால, நம்ம வந்து ஒரு கோயில் விஷயம் கூட நம்ம எடுத்து செய்ய முடியாத ஒரு வெறுப்புல நம்ம கொஞ்ச நாளா இருந்துட்டோம். ஆனா போகணும்னு எண்ணம் இருக்குது. ஆனா வந்து அந்த சந்தர்ப்பம் அமையுமா? அப்படின்னு கூட நினைச்சுட்டு இருக்கலாம். சரிங்களா? அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கலாம். அந்த மாரி இருக்கக்கூடிய கும்பராசி அன்பர்களுக்கு அந்த மாரி ஒரு சாதகமான சில விஷயங்கள் கண்டிப்பா உருவாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா 5ஆம் தேதி வரைக்கும் சொல்ல போனோம்னா, உங்களுடைய அந்த புதன் ஆ உச்ச ஆட்சி நிலையில இருப்பாரு. ஏன்னா, உங்களுக்கு அது பாக்கியாதி அதாவது 8ஆம் அதிபதியா வரக்கூடியவர். சரிங்களா? அப்போ உங்களுக்கு அந்த செவ்வாய் பகவான் அந்த இடத்துல போய் உட்கார்ந்ததுல 3ஆம் அதிபதி, 10ஆம் அதிபதி கர்மஸ்தானம் நம்மளுடைய எண்ணங்கள், நம்மளுடைய இந்த கர்மா பிறவியே அது அனுபவிக்கக்கூடிய ஒரு ஸ்தானபலத்தில இருக்கிறதுனால, கண்டிப்பா அதாவது ஒரு அற்புதமான காலகட்டமா இருக்கும். அதுவும் விஷ்ணுவுடைய அம்சம் கொண்ட பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. பரிவர்த்தனைகள் செய்யுங்க. விஷ்ணு பரிவர்த்தனைகள் செய்யுங்க. கண்டிப்பா உங்களுக்கு அற்புதமான ஒரு சில விஷயங்கள் எல்லாமே உங்களையே அறியாமல் சில நன்மைகள் உருவாகும். இப்ப சொன்ன பலன்கள் அனைத்தும் கோச்சார அடிப்படையில சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? கோச்சாரங்கிறது ராசியின் அடிப்படையில இந்த ராசிக்கு இந்த மாரி பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத வச்சு பலன்கள் நம்ம சொல்லியிருக்கிறோம். ஆனா அதே சமயம் ஒருத்தருடைய வாழ்க்கையில எது நடக்கும், எப்படி நடக்கும், எந்த மாரி நடக்கும்ங்கிறத நிர்ணயம் பண்றது ராசி மட்டும் இல்ல, கோச்சாரம். ஆனா லக்னங்கிறது அத விட மெயின். சரிங்களா? அந்த லக்னங்கிறது நம்ம பிறக்கும்போது சூரிய உதயத்திலிருந்து ஜனனகால நாழிகை எடுத்து எந்த லக்னங்கிறது நிர்ணயம் பண்ணக்கூடியது. அதை சார்ந்து வரக்கூடியது தான் 12 பாவங்கள். அந்த பாவங்கள்ல ஒவ்வொரு பாவகத்திலும் ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும். நாம பிறக்கும்போது எந்த கிரகம் இருந்ததோ, அந்த கிரகத்தோட திசை அது சாதகாதிபதியா, பாதகாதிபதியாங்கிறத வச்சு தான் இந்த நேரம் நல்ல நேரமா, கெட்ட நேரமாங்கிறது முழுமையா நம்ம நிர்ணயம் பண்றது. அப்போ அந்த தசாபதிகள் யோகாதிபதியா இருக்கும். அதாவது பல யோகங்கள் இருக்குது. அதாவது குருமங்கள யோகம், கஜகேசரி யோகம், அதாவது சந்திரமங்கல யோகம், சூரியமங்கல யோகம், அதே மாரி விபரீத ராஜயோகம்,
இப்படி பல விதமான யோகங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்மளுடைய பிறக்கக்கூடிய ஜனன ஜாதகத்தை வச்சு தான் தெரிஞ்சுக்க முடியும். பிறக்கும்போது சாதாரணமா பிறந்தா கூட, கண்டிப்பா அவங்க வளர வளர பெரிய அற்புதமான வளர்ச்சிகள் அடைஞ்சிருவாங்க. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அது யோகாதிபதி ஜாதகமா இருக்கும். அந்த ஜாதகத்தில எல்லாருக்கும் ஒவ்வொரு யோகங்கள் இருக்கும். ஆனா நம்மளுடைய ஜாதகத்தில என்ன யோகங்கள் இருக்குது, எப்படி இருக்குதுங்கிறது நம்மளுடைய ஜாதகம் பார்த்து தான் தெரிஞ்சுக்க முடியும். முழுமையான பலன்களும் அதை பார்த்து தான் நம்ம உணர முடியுங்கிற ஒரு தன்மை இருக்கிறதுனால, உங்களுடைய ஜாதகத்த ஒரு முறை பாருங்க. நம்மகிட்ட பார்க்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் இத மட்டும் சொல்லுங்க. சரிங்களா? உங்களுடைய ஜாதகம் எந்த அளவுக்கு பலம் வாய்ந்தது, இப்ப இருக்கக்கூடிய தசாபுத்திகள் எவ்வளவு ஒரு நன்மைகள் இனி வரக்கூடிய காலத்தில உருவாக்கப் போகுது, இல்லையா இந்த நேரம் சரியில்லையா, எப்ப நல்ல நேரம் பிறக்கப் போகுது அப்படிங்கிறது முழுமையான பலன்கள தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா சிலருக்கு பார்த்தோம்னா, யோகவாதிபதி திசைகள் வரக்கூடிய நேரத்தில தான் நம்ம சொந்த தொழிலே பண்ணணும். இடமாற்றங்களே பண்ணணும். ஆனா அப்படி இல்ல. நமக்கு ஏதோ சந்தர்ப்பம் கிடைக்குதுன்னு நம்ம பண்ணிடுறோம். பார்த்தோம்னா லாஸு, நஷ்டம், கஷ்டம்னு போயிட்டுருக்கும். அதனால உங்களுடைய பிறப்பு ஜனன ஜாதகம் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஜாதகம் நம்மகிட்ட பார்க்கணும்னா கீழ இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருந்தா போதும். எல்லா பலன்களையும் தெரிஞ்சுக்கலாம். இதே மாரி ஒரு நல்ல பதிவோட மீண்டும் உங்கள சந்திக்கும்போது, கண்டிப்பா அந்த பதிவுகள் மூலியமா உங்களுடைய ராசிக்கு தேவையான சில எல்லா டீட்டெயிலும் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. கும்பராசி அன்பர்களுடைய வாழ்க்கை இனி வரக்கூடிய காலத்தில் எல்லா செல்வாக்கு பலமும் சிறப்பான யோகங்களும் அமைந்து ஒரு மன நிறைவு அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு வாழ்த்துக்களோட மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி. வணக்கம்.